Hello friends, வணக்கம். இந்த வீடியோ வந்து part 2 of Thanksgiving. இதுல வந்து நான் என்னென்ன பொருள்லாம் வாங்குனேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போறேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு பொருளா எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த vacuum cleaner இது வாங்குனேன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெருக்க முடியாது. கண்டிப்பா வந்து vacuum பண்ணி தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு டோர் பஸ்டர் டீல்ல வந்தது. இது एक्चुअली பாத்தீங்கன்னா $50. நாங்க வந்து $29க்கு இது வாங்குனோம். சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இதை எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன வாங்குனேன்னு காமிக்கிறேன். இது வந்து எலக்ட்ரிக் குக்கர் நம்ம வீட்ல சமைக்கிறதுக்கு கண்டிப்பா தேவை. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா $10 குள்ள வந்தது. சோ அதனால இது நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல், அதனால இது வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜேசி பென்னி போயிருந்தோம். நான் அந்த வீலாக்ல சொன்னிருந்தேன் கூப்பன்லாம் கிடைச்சதுன்னு. ஸோ அதில் வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து கிச்சன் டவல்ஸ், நம்ம கை துடைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக கிச்சன் டவல்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஷிவானிக்கு வந்து ஒரு லெகிங்ஸ் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி லெகிங்ஸ். அதுக்கப்புறமா ஷிவானிக்கு வாங்கினா தேஜுக்கு வாங்கி ஆகணும் இல்லையா, ஸோ தேஜுக்கும் இந்த மாதிரி லெகிங்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து வீட்டில் போடுறதுக்கு பஜாமா பேண்ட் வாங்கியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து ரொம்ப குளிரும், நம்ம ஊர் மாதிரி நைட்டிலாம் போட முடியாது. ஸோ பேண்ட்டு போட்டுட்டு இருந்தால் தான் குளிரே தாங்க முடியும். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லாக அப்படியே சாஃப்டாக இருக்குது தொட்டாவே, இந்த மாதிரி பஜாமா பேண்ட் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஷிவானிக்கு டெய்லி ஸ்கூல் போட்டுட்டு போகிறதுக்கு இங்கே யூனிஃபார்ம்லாம் கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். ஸோ டெய்லி ஜீன் தேவைப்படும், அதனால் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஜீன் வாங்கிடுவேன். யூஸ்வலாக இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் வாங்கிப்பேன், ஏன்னா பட்டன்ஸ் இருந்தால் அவளால் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் ஜீன் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து பாத் டவல் வாங்கினோம். இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த பாத் டவல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கடைக்கு போனது வந்து கோல்ஸில் வந்து ஷிவானிக்கு ரொம்ப பிடிச்சது இது கேரக்டர் ஹெட்ஃபோன். அதாவது வந்து ஹெட்ஃபோன்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து ஜோஜோ சிவான்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா இப்போ அவளுக்கு ஸ்கூலில் வந்து ஐபேட்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் வந்து அவங்க கேம்ஸ் வந்து பண்ணுவாங்க, மேத் கேம்ஸ், ரீடிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் அவங்க அதை லிசன் பண்ணணும். அதனால அவங்க இந்த மாதிரி ஹெட்ஃபோன் கேட்டால், யூஸ்வலாக நான் ரொம்ப பிளெயினாக தான் அவளுக்கு வாங்கி கொடுப்பேன், இதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் ரொம்ப நாளாக அவள் கேட்டுட்டு இருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக எனக்கு இது ஆசைமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் இதை நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட், நம்ம ஊரில் கூட இப்போ ஹைதராபாத்லாம் இருக்குது. இந்த வால்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினேன் வால்மார்ட்டில். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எங்கள் ஃபேமிலி பெருசாயிடுச்சு இல்லையா, முதல்ல ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தேன், அதில் வந்து எங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இப்போ தேஜு வந்ததால் ஸோ தேஜு ஃபோட்டோஸ்லாம் அழகாக ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு சாக் போர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை இதில் எழுதலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதனால் இந்த ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஷிவானிக்கு வந்து கலரிங் ரொம்ப பிடிக்கும், ஏதாச்சும் எடுத்து அவள் ஆர்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ அதனால ஷார்பி, பெர்மனெண்ட் மார்க்கர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷார்பி வாங்கின ஸ்கெட்ச் பென்ஸ் தான். இது நல்லா அழியவே அழியாது, ரொம்ப நாள் வரும், நம்ம ஊர் மாதிரி காஞ்சி போயிடாது. நம்மளாம் இப்போ $10 ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி சூப்பராக வாங்கியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்லைம் செட் சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியாது, கேர்ள்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் கேர்ள்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். இது அப்படியே ஒரு மாதிரி கூயியாக வரும் அந்த ஸ்லைமு, அது செய்யறதுக்கான செட்டு. யூஸ்வலாக அவளுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் செய்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டாய்ஸ் வந்து இப்போ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஏன்னா 7 வயசு ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இந்த ஆர்ட் ஒர்க் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப இப்போலாம் பிடிக்குது. அதுக்கப்புறமா பஜாமா செட்ஸ் நான் வாங்கின மாதிரி குழந்தைங்களுக்கும் ஷிவானிக்கு வாங்கினேன் பஜாமா செட் வாங்கினேன். அதுக்கப்புறமா அவளுக்கு டெய்லி போட்டுட்டு சாக்ஸ், யூனிஃபார்ம் இல்லாததால் என்ன கலர் சாக்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அவள் பேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவள் மேட்ச் பண்ணிப்பா. ஸோ அதனால் கலராக சாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா தேஜம்மாக்கு அந்தம்மா குட்டியில், ஸோ அவளுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் அவுட் க்ரூ ஆனதால் அவளுக்கு வந்து தேஜஸ்வினிக்கு இந்த குட்டி பஜாமாஸ் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஒன்று பிரிச்சுட்டேன், 4 வாங்கினேன், இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் இந்த டைம். அதுக்கடுத்து முக்கியமானது காமிக்கல, இந்த க்யூட்டான நெக்லஸ் அண்ட் இயரிங் வாங்கினேன். எங்கே போனாலும் ஒரு நகை நம்ம கண்ணில் பட்டுடும் இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் நிறைய பிளாக் ட்ரெஸ் வச்சுருக்கேன், இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிளாக் போட்டுறேன். ஸோ அந்த பிளாக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இயரிங்கும் அதுக்கேற்ற நெக்லஸும் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஏஜுக்கு வந்து இந்த ரைட் ஆன் டாய் வாங்கணும். ஸோ அவளே உட்காந்து தள்ளி ஓட்டுற மாதிரி. இதில் சூப்பராக மியூசிக், லைட் இதெல்லாம் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணி இருக்கிறதால இது நாங்கள் வாங்கினோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் எங்களோட தேங்க்ஸ் கிவிங் பர்ச்சேஸ். நாங்கள் ரொம்ப நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் வாங்கி சேர்த்துக்க மாட்டோம். வீட்டுக்கு தேவையான பொருளை இந்த டைமில் வாங்குவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அதுன்னு ஏகப்பட்ட டீல்ஸ் போட்டு நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணுவாங்க. $10 கம்மி, $50 கம்மி, ஹாஃப் ரேட் அப்படி இப்படின்னு போட்டு. ஸோ நான் எப்பயுமே ஒரு லிஸ்ட் எழுதிப்பேன். இந்த தேங்க்ஸ் கிவிங் பர்ச்சேஸ்ன்னு நம்ம வீட்டில் என்னெல்லாம் தேவை, எதெல்லாம் முக்கியமாக டீல் அப்படின்ட்டு பார்த்து அதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி அதை தான் வாங்குவோம். அதை தாண்டி 1-2 பொருள் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் இந்த மாதிரி நெக்லஸோ இல்லை இந்த மாதிரி இது ஃப்ரேமோ ஃபோட்டோ ஃப்ரேமோ அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஷாப்பிங் போகும்போது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு போங்க. இல்லைன்னா பார்க்குற எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். பில்லு கட்டும்போது தான், கிரெடிட் கார்டு பில் கட்டும்போது தான் நம்மளுக்கு அது புரியும், என்னடா இவ்வளோ வாங்கி குவிச்சிட்டோமேனு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட தேங்க்ஸ் கிவிங் வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.